ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய மினி ஸ்டடி விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் மார்னிங் எந்திரிச்ச உடனே டு டூ லிஸ்ட் ரெடி பண்ணிட்டேன், இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை கம்ப்ளீட் பண்ணுறேன்னா பண்ணலையான்னு சொல்லிட்டு பார்ப்போம், கடைசியாக பார்ப்போம். ஓகேவா? இன்றைக்கி என்னோடய டே 5க்கு தான் ஸ்டார்ட் ஆக 6:45 7 ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணவே. மார்னிங் எந்திரிச்ச உடனே இங்கிலீஷ் மீடியம் எடிட்டோரியல் ஒன்று இன்னைக்கோடது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட குவிஸ் அட்டன் பண்ணிவிடுவேன். தினமும் கொடுப்பாங்க, அந்த குவிஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதோட எனக்கு ஏதாவது புது வெக்காப் இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுப்பேன். இதுக்கே 1 ஹவர் பக்கம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஷார்ட் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து மேக்ஸ் ஜாமெட்ரி பிஒய்க்கு சால்வ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இன்னைக்கோடது 300 to 400 எய்ம் பண்ணியிருந்தேன். 100 கொஷின் சால்வ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எக்கனாமிக்ஸ் படித்து ரொம்ப முன்னாடி சிலபஸ் முடிச்சிருந்தாவும் நான் டச் விட்டுடுச்சுன்னா நான் ரிவைஸ் பண்ணாமல் விட்டுருந்தேன். ஸோ இன்றைக்கி ரிவைஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு மணி டாபிக், அடுத்து டேக்ஸு, பட்ஜெட்டு, அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட், அடுத்து பேங்கிங் எல்லாம் இருக்குதுன்னு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இன்றைக்கி ரீசனிங் நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 6 மார்க் டெஸ்ட் எடுத்திருந்தேன். செக்ஷனல் டெஸ்ட்டு 7 to 12 அந்த மார்க் டெஸ்ட் எடுத்திருந்தேன். அதில் 7th 8th நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 34 ஒன்று, 28.5 ஒன்று, ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா நான் அந்த செக்ஷனல் மார்க் எடுக்கும்போது நான் ரீசனிங் தானே எப்படியும் நம்ம போட்டுடுவோன்ற அந்த இதிலே நான் போட்டுட்டு இருந்தேன். அதனால் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அப்படி மைண்ட் செட் வச்சுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் ஒரு டெஸ்ட் எடுத்திருந்தேன். 45.5 வந்துச்சு. ஸோ எப்போவுமே அதிகமாகவும் வரும், எப்போவுமே கம்மியாகவும் வரும்னு சொல்லிட்டு கிடையாது. சம்டைம்ஸ் அதிகமாகவும் சம்டைம்ஸ் கம்மியாகவும். அடுத்து இங்கிலீஷ் பிஒய்க்கு கிராமர் 100 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் நான் இன்றைக்கெல்லாம் படித்தது. அண்ட் என்னென்னா நான் போட்ட டு டூ லிஸ்ட் என்னென்ன முடித்தேன் அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸ் ஃபார்முலா ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அடுத்து இங்கிலீஷ் மத்தியம் முடிச்சாச்சு. நான் நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஜிகேல ஃபெஸ்டிவல் டாபிக் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சேன். பட் கம்ப்ளீட் பண்ண டைம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மேக்ஸு ஜாமெட்ரி 300 to 400 100 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பேங்கிங் எக்கனாமிக்ஸ் முடிச்சாச்சு. ரீசனிங் 6 செக்ஷனல் டெஸ்ட் எடுத்தேன். அதுக்கடுத்து இங்கிலீஷில் கிராமர், எரர் ஸ்பாட்டிங் ஒரு 100 கொஷின் பக்கம் அப்ராக்சிமேட் ஒரு 100 கொஷின் கம்ப்ளீட் பண்ணேன். குட் நைட் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.